இங்கதான் கொஞ்ச நேரத்துல பிராங்க் பண்ணியாச்சு. என்ன செய்யுதா? பீச் அலை அடிக்கிற சவுண்ட் கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். சவுண்ட் கார்டனா? இந்த 80s 90s படத்தெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த மியூசிக் வரும், அது மாதிரி இருக்கு. தண்ணி போடுமா ஃப்ரெண்ட்ஸ்? இதுல இருக்கிற இந்த ஜெல்லி எல்லாம் அள்ளி கொட்டினாலே நல்லா சவுண்ட் கேக்குதுல்ல. சவுண்ட் பாருங்க. வெறும் ஸ்டோன்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான பிளேஸுக்கு தான் போறோம். சவுண்ட் கார்டனுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம். ஆரோவில்ல ஜஸ்ட் ஸ்கூல்ல இருந்து வந்தால சரி எங்க போலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ரொம்ப நாளாவே அந்த சவுண்ட் கார்டன் போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். சரி இன்னைக்கு போலாமேன்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்கோம். டைம் ஆயிடுச்சானு தெரியல, ஓப்பன்ல இருக்குமானு தெரியல. ஓப்பனிங் டைம்லாம் பாத்துட்டேன் பேபி. பார்த்தா 4:30 மணி வரைக்கும் ஓப்பனிங் போட்டுருக்கு. நாங்க போனோம், ஆனா வந்து க்ளோஸ்ல இருந்தது சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். இன்னைக்கு வந்து போலாமா? போலாமா? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஏரிக்கரை மூட்டை மேலே கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம். சூப்பரா இருக்கு போல. சூப்பரா இருக்குல்ல. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஏரிக்கரை மூட்ல தான் போயிட்டு இருக்கோம். என்ன பேபி கார் போகுமா? வழி இருக்கானே தெரியல. என்னடா பயமா இருக்கு. என்ன பள்ளத்துல விட்டுற போற பேபி? இறக்குனா பள்ளம், இங்கதான் அந்த ரெசார்ட். ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல்லாவே காடு மாதிரி தான் இருக்கும். ஆரோவில் வந்துட்டோம். எந்த பக்கம்டா? ரெண்டு வழி இருக்குது. வழி தெரியல. வழி எப்படி போனாலும் யோசிக்கிறேன் நான். பாடு மேப் போடு. மேப் இல்ல, இமேஜினேஷன் கெஸ்ட் ஹவுஸ்ங்கதுடா. இப்படி கார் போகும். வழி தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பிரதாப தான் கூட்டிட்டு போறோம். வழி எனக்கு தெரியும். இந்த ஜங்ஷன் நீ என்னம்மா எங்க போனோம்? லொகேஷனுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். சவுண்ட் கார்டனமே. ஆமா, ஆரோவிலுக்குள்ள வந்தாச்சு. ஏய், வித்தியாசமா ஏதோ தொங்க விட்டுறாங்க டிசைன்லாம் போட்டு. நிறைய கார் நிக்குது செய்தா. வந்திருப்பாங்க நம்மள மாதிரி டூரிஸ்ட். லைட் போல அழகா அங்க தொங்குது கூண்டு மாதிரி. லைட்ல லைட் எரியுமா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். காரை பார்க் பண்ணியாச்சு. பீஸ் எவ்வளவு பேபி? பீஸ் 200 150 தெரியல, போய் பாப்போம். சவுண்ட் கார்டனா? சரி போய் பார்க்கலாம் வாங்க. லைட் அழகா இருக்குப்பா. லைட் தான் நினைக்கிறேன், ஒயர்லாம் இருக்குல்ல. லைட் தான். ஆமாம், நைட்டில் நிறைய லைட் எரியும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சவுண்ட் கார்டனுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே சவுண்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். உள்ளே போகலாம் செய்யுதா? நம்ம போகல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். வா வா. பயங்கரமா சவுண்ட் இருக்கு. என்ன இருக்கும் இதுல? எப்படி சவுண்ட் வருது? ஒண்ணு டச் பண்றது. மேல அது நல்ல சவுண்ட் கேக்குது. சரியான மியூசிக்ல அதுல இருந்து வருது. அது காத்துல ஆட ஆட நல்லா சவுண்ட் மியூசிக் கேக்குது. சூப்பரா இருக்கு. அது ஸ்லோவா காத்து அடிக்க அடிக்க சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு அதுல. சூப்பரா. என்ன செய்யுதா? ஏதோ சத்தம் போட. அதெல்லாம் ஏதோ ஸ்டோன் வச்சிருப்பாங்கடா. செம கலாய்க்கிற. இது என்னது? ஹம்மிங் ஸ்டோன். சங்கீதா கொஞ்ச நேரத்துல பிராங்க் பண்ணியாச்சு. நல்லா தெரியும் சொல்லி கூட கூட்டு வந்தேன். இது மாதிரி வந்து பார்த்தேன்னா இல்ல தலை மாட்டிக்க போகுது. என்ன ஐடி கார்டெல்லாம் போட்டுனீங்க? என்ன ஜெசிதா? சின்னதெல்லாம் இல்லம்மா, எல்லாத்துக்கும் ஒரே சைஸ் தான்மா. ஓ சின்னதா? அது எல்லாம் ஒரே சைஸ் தான்ப்பா.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுத்தி பார்க்கிறதுக்கு ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸ்வரம் கார்டன் சுத்தி பார்க்க போறோம். 250 ரூபாய். டிக்கெட் 150 ரூபாய் டிக்கெட். சரி. 5 வயசுக்குள்ள இருக்கிறாங்க. 3 வயசுக்கு மேல 5 வயசுக்குள்ள. நிறைய சவுண்ட் வந்துட்டே இருக்கு. பார்க்கலாம் உள்ள. இங்க ஏதோ சவுண்ட் வருது. என்ன இது ஸ்பீக்கரா? நம்ம உள்ள என்டர் ஆயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வித்தியாசமான சவுண்ட் இருக்கும். ஆமா. சவுண்ட் வருது. கைடு இருக்காங்க. தட்டு தட்டுறா? நான் தட்டுறேன். அவங்க இரு, அவங்க சொல்லுவாங்க இரு. தட்டு நல்லா டொங்குன்னு தட்டு. இல்ல என்ன தெரியாம சும்மா எடுத்து பார்த்தா ஜஸ்ட் இதை தட்டு வருது. அது என்ன பிளேட்டிங்? பிளேட் ஏதோ போட்டிருக்காங்க. பிளேட்டு ஒன்றுமே தெரிய மாட்டேது. பிளேட் காங். இங்கே ஒன்று வச்சுக்கிறாங்களே. play it and make your own music. Okay, so இங்க வந்து ஒரு 2-3 பேர் கூட ப்ளே பண்ணி உங்களோட own music வந்து கிரியேட் பண்ணலாம். So this one is called as wind chime, which basically acts on air. இது வந்து காத்துல வந்து ஆக்ட் ஆகும். So this one is called as mini version of plate gong, whereas this is a sound gong. So this one is called as rubbing. This is tuned as per Sarigama Padanisa, so you can make your rhythms according to that. Okay. சரிகம பதனிசாவோட டியூனிங்ல இருக்கும். சோ நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி ரிதம்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். தண்ணி போடுமா ஃப்ரெண்ட்ஸ்? இதுல இருக்கிற இந்த ஜெல்லி எல்லாம் அள்ளி கொட்டினாலே நல்லா சவுண்ட் கேக்குதுல. அள்ளி போடுமா ஜெஸ்டா? எல்லா இன்ஸ்ட்ருமென்ட் பத்தி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கு அப்புறம் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணனும்ப்பா. சரி. நல்லா இருக்கா? அடுத்தது பார்க்கலாம். கல்லூல அம்மிங் ஸ்டோன்ல தலைய விட்ட சவுண்ட் தான் கேக்குமா? இங்க ஒன்னு 2 இருக்கா, ரிசப்ஷன் ஒன்னு 3. கரெக்ட்டா தான் தலை. இங்க போய் அப்ப தலைய விட்டு பார்க்கலாமா? நான் கூட சும்மா சொல்றேன்னு நினைச்சேன். தலை மாட்டிக்காது இல்ல? தலைலாம் மாட்டாது. நீ தலைய விட்டு பாரு. பெருசாதான் இருக்கு. இல்ல ஓம் சொல்லணுமா? ஓம் கேக்குதா? சூப்பரா கேக்குது. சரி, இப்ப உள்ள போ. தலைய விடு. இது அதுல வந்து காப்பரா எதுவும் வச்சிருந்தாங்களா? இதுல அலுமினியம் இருக்குன்னாங்க. இது உள்ள அலுமினியம் மெட்டல் வச்சிருக்கேன். செமையாகுது. எல்லா இடத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆளாளுக்கு ஒரு இடம் போயிட்டாங்க. யார் அதுக்கு எது அது பிடிச்சிருக்கோ. ஏன்னா அங்க போயிட்டு அந்த விளையாட போறாங்க. அங்க ஜஸ்ட் இது மட்டும் எல்லா சவுண்டும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு. இது உள்ள கொட்டே பயங்கரமா இருக்கு. அந்த தண்ணியில இருக்கிறதா சவுண்ட் கிரியேட் பண்ண முடியாது. அதை போய் பாப்போன்றியா? சரி, அவங்க முடிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பண்ணுவோம். ரஷிதா எவ்வளவு நேரம் தான் ஒரே விளையாட்டு விளையாடுவா? வா போலாமா? அடுத்தது பார்க்கலாம் வா. எகிரி குச்சி போறாடா. போலாமா? என்ன சங்கீதா பண்ண போற? கையை நினைச்சிட்டு கையை நல்லா ரப் பண்ணிக்கணுமா? சரி, ரப் பண்ணிட்டு இருமா இருமா. வராதுமா, கொஞ்சம் டெக்னிக்கா பண்ணும். அதாவது கேக்குதா? ஒன்னும் கேட்கல சங்கீதாக்கு. இதுல நல்லா கேக்கு சவுண்டு. சூப்பரா கேக்குது பாரு. இப்பதான் பண்ணா உனக்கு தெரியல. சங்கீதா நீ வேஸ்ட் சங்கீதா. அந்த அளவுக்கு செட் ஆகல. நீ ஓடு. உள்ள போல் பயங்கரமா சவுண்ட் கேக்குதுடா. ஓம்.
சொல்லு. இப்போ நீ உள்ள போய் ஓம் சொல்லு. என்னம்மா ஓம் சொல்லு, ஓம் சொல்லுமா. குட்டியா வச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ள போயிட்டு ஹோம் சொன்னா நல்லா சூப்பரா இருக்கும் சவுண்ட் எஃபெக்ட். இது என்ன டொங்குன்னு அடிக்கிறது எதுவுமே வச்சில்ல, வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டேன். இதுலயும் சவுண்ட் வருதாண்ணா? மாத்தி மாத்தி பண்ணு. கை நசிக்க போற இடைவாடு நல்லா இருக்கு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல காது வச்சுன்னு வச்சுக்கேன், நம்மளோட அந்த சவுண்ட் வந்து வித்தியாசமா கேக்குன்னு சொன்னாங்க. காத்தோட சவுண்ட் நல்லா கேட்கும். ஜெஷிதா காது கேக்குதா? கேக்குதா உனக்கு? அதாவது வித்தியாசம் கேக்குதா? காதை வச்சாதான் கேட்கும், காத்தோட சவுண்ட் கேட்கும். நாங்க கேக்குதா? கேக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இதான் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இதில் வந்து இங்கே காதை வச்சோம்னா சவுண்டு கேட்குது. இங்கே நான் கிட்ட வச்சு காட்டுறேன், இந்த சவுண்டு கேட்குதா பார்ப்போம். என்ன செய்யுதா? பழைய படத்துல போருக்கு போகுது முன்னாடி ஒரு சரியான சவுண்டு. கண்ணை மூட சொன்னாங்கல்ல, நல்லா ஹம்மிங்காக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்ம நின்றுட்டு இந்த பக்கம் ஒரு தட்டு, இந்த பக்கம் ஒரு தட்டு தட்டினா நல்லா சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது சவுண்டு. சூப்பராக சவுண்ட் வருது ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து ஒன்லி அலுமினியம் பிளேட் மட்டும்தான் இருக்குது, அதுலேருந்து மியூசிக் செமையாக வருது. அவங்க சாங்ஸ் தெரியும், அவங்க வாசிச்சாங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் வந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நானே வந்து கம்போஸ் பண்ண போறேன். இந்த 80s 90s படத்தெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த மியூசிக் வரும், அது மாதிரி இருக்கு. நல்லா இருக்குப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இதை சுற்றி அதை அடிச்சுட்டே வந்துட்டோம்னா ஒரு சவுண்டு கேட்கும் உள்ள. அடி அடிச்சிட்டியா? அப்படியே உள்ள வைப்ரேஷனே ஃபீல் ஆகும் சங்கீதா. போலாமா? கேட்கவே இல்லை, நீ ரொம்ப அழுத்தக்கூடாது, லைட்டாக தட்டு. இதுதான் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இடி மின்னல் சவுண்ட் வந்து பார்த்தோன்னா கேட்டது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு அண்டா மாதிரி தொங்க விட்டுருக்காங்க. இந்த அண்டாலேருந்து ஒரு ஸ்ப்ரிங்கு தொங்குது. இந்த ஸ்ப்ரிங்கை நம்ம ட்விஸ்ட் பண்ணோம்னா இடி மின்னல் சவுண்டு கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. ட்விஸ்ட் பண்ணணும் சரிங்களா, ட்விஸ்ட் பண்ணி விடணும், அவ்வளோதான். இங்கே பாருங்களேன், அண்டா தான் அது, வேறு ஒன்றுமே கிடையாது. சவுண்டு மட்டும் வரும் பாருங்க. நல்லா டைட் ஆயிடுச்சுன்னா விடணும். ஆமாம், ஆமாம், அமைதியாக இருந்தால் அப்படி தான் கேட்கும். இடி சவுண்டு தான் அது. எப்படி தட்டு தட்டு மின்னல் சவுண்டு. இங்கேருந்து நேராக ஃபீல் பண்ணால் வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரில, ஆனால் நம்ம நேராக ஃபீல் பண்ணால் சூப்பராக இருக்குது. ஷாக் வேவ்ஸ் மாதிரி கேட்குது. ஸ்டாம் ட்ரம் அது இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இப்போ நம்ம கேட்டது. என்ன செய்யுதா? பீச் அலை அடிக்கிற சவுண்டு கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது இல்லை அப்போ சுட்டணும். ஆமாம்,
அப்படியே ரொட்டேட் பண்ணால் கேட்குது சவுண்டு, அலை அடிக்கிற சவுண்டு. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இதில் 4 பேர் வந்து சவுண்டை கேட்கலாம். கேட்குதா சங்கீதா? நல்லா கேக்குது. இந்த ஸ்ட்ரிங்கு மூலயமா சவுண்டு கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. இது உள்ள போனோம்னா நமக்கு மூங்கில் காற்று உள்ள போனா எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு ஆளா போகணுமா. நான் போட்டேன். பின்னாடி நீ போனா பின்னாடி வந்தா என் மண்டையில் விழும், அதனால தான். சவுண்டு பாருங்க. மூங்கில் மரத்தை நிறைய தொங்க விட்டு வச்சிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சவுண்டு. சரி, நீ அந்த காதுல போய் பேசி. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இங்கே ஒரு பைப் வச்சிருக்காங்க பேசுறதுக்கு. அங்க ஒரு பைப் வச்சிருக்கீங்கன்னா அங்கே போய் காதில் வைக்கிட்டேன் நான். நீ இங்கே பேச, நான் அங்கே போய் கேட்குறேன். ஓகே ஓகே, என்ன பேசுகிறேன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா ரொம்ப தூரத்தில் இருக்காரு. இங்கே ஒரு பைப் வச்சுருக்காங்க, அங்கே பேசுறது கேட்குதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சங்கீதா பேசு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் கிட்ட பேசிட்டு இருக்கேன். சூப்பராக கேட்குது சங்கீதா. இங்கேருந்து நான் வீடியோ எடுத்துகிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன், நல்லா கேட்குது. சூப்பராக கேட்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து காது ஷேப்பில் தான் இருக்குது. இப்போ இதில் வந்து பிரதாப் பேசுகிறானா? பிரதாப்ப, ஹலோ. அந்த பக்கம் யாரோ பேசுகிறாங்க, நல்லா தெளிவாக கேட்குது. யாருன்னு தெரியல. மேலே ஏறு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சங்கீதா ரொம்ப தூரத்தில் அங்கே இருக்காரு. அங்கேருந்து ஃபோன் மாதிரி இப்போ நம்ம இதில் பேச போகிறோம், உள்ள பைப் வழியா. கேக்குதாம்மா? வராரு, அப்பா தூக்கி விடுறான். ஆளுக்கு ஒரு இடத்துல இருந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் சங்கீதா பேசி முடிச்சாச்சா? ஜஷிதாவும் அவங்ககிட்ட பேசினாலே அந்த 3 பேர் பேசுறதுமே கேக்குது. 3மே கனெக்ஷன்ல தான் இருக்கு. பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா அப்புறம் வந்து இங்க நிக்கிறாங்க. அவ்வளோதான். வா, இது நீ நானும் விளையாடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் 4 பக்கமும் வந்து ஸ்ட்ரிங்கு கட்டியிருக்காங்க. ஸ்விங்கு, இந்த ஸ்விங்கில் வந்து இந்த கேம் விளாடணும். இது இந்த டைஸ் அப்படியே தட்டிக்கிட்டே வந்து உள்ளே நம்ம ஒரே ஆளாக விளாட்லாம். இப்போ மறுபடியும் அந்த வழியாக போகணும், அப்படி தானே? இதை இப்படி எடுத்துன்னு போயிட்டு இப்படி போயிட்டு டைஸை வந்து தள்ளின்னு வரணும். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா வரும். ஆக்சுவலாக நம்ம தொங்கிக்கிட்டு இருக்கோம். ஜஸ்ட்டாக இதில் வரக்கூடாது. அப்பா விளையாடுறான் தனியாக. இங்கே பாருங்க, இரு ஜஸ்டா இரு, அப்பா விளையாடுறாரு. இருமா. நீ மட்டும் தனியா விளையாடுற அந்த பேபி? இல்லை, நான் விளையாடுறது கற்றுக்கிறேன் சரிங்களா. இருமா வந்துச்சுமா, இருமா. சரி பாப்பா வா. ஒரு வேகமா தட்டினா கட்ட மாதிரி சவுண்ட். ஆமா, ஸ்லோவா தட்டு. இதுல டைம் ஆயிடுச்சு, நம்ம இப்படி போலாம். நம்மளை கூப்பிடல, விளையாடு நீ. மொத்தமாவே டைம் ஆயிடுச்சு தான். நம்ம சவுண்டு அசைக்கிறதுக்கு அதுமாதிரி சவுண்டு கேட்குது இல்லை? சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சவுண்ட் கார்டனு. ஜஸ்டா இங்கே வா, சவுண்டு கேட்குது பாரு. வா, அவ குழாங்க அழின்னு வராப்பிடுது. அந்த ஒரு இது மட்டும் வா. வெறும் ஸ்டோனில் எவ்வளோ அழகாக சவுண்டு கேட்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். போலாம், வா, விட மாட்டேன். ஜசிதா தட்டினது நல்லா சவுண்டு கேட்குது, டங் டங்னு. என்ன வானல கவுத்து போட்டு வச்சுக்குது.
ஸ்லோவா பண்ணுமா? ஸ்லோவா பண்ணாலும் சவுண்ட் வரும். கேக்குதா? சூப்பரா இருக்கு. போலாமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக ஃபுல்லாக எல்லாரும் சுற்றி பார்த்தாச்சு. செம்ம ஜாலியாக இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து சவுண்ட் கார்டனில் கிடச்சிது. எப்படி பாரு, ஜாலியாக போகிறாரு பாரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக மியூசிக்லாம் வாசிச்சு இருந்துட்டு வந்தாச்சு. நல்லா இருந்துச்சு, செம்ம ஜாலியாக இருந்தது. ஆமாம், ஜஷ்விதா செமையாக என்ஜாய் பண்ணேன். எங்கே பார்த்தாலும் போயிட்டு விளாடிட்டு இங்கே பாரு தோப்பில் வேற வந்து பார்த்தீங்கன்னா கூழாங்கல் போட்டு வந்துக்கிறாரு. நான் வீட்டில் போய் பெயிண்ட் அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு. சரி நான்